guys, welcome back to இருடா கொஞ்சம் யோசிப்போம் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வந்து ஃபன்னா ஒரு கேம் விளையாட போறோம். ஒரு நிமிஷம் நம்ம தூய தமிழ்ல பேசலாமா? தூய அப்படி தமிழ்லையா? பேசி விளையாடுமா? தூய தமிழ் வருமா? நாம் தமிழர்கள், நம்ம இடம் தூய தமிழ் வராதா? வரும். தமிழ் ரத்தம் என்பதை காட்டுங்கள். வாருங்கள், உள்ளே செல்லலாம். யாராவது இந்த காணொலியை அணு ஏ, என்ன கூறுகிறீர்கள் தோழர்களே? தோழர்களே, இடையூறுக்கு மன்னிக்கவும். மைக் அதுக்கு தூய தமிழ் என்ன? பரவாயில்லை, அதை விட்டு விடுங்கள். வாங்க பார்த்துக் கொள்ளலாம். வருக வருக என்று அன்போடு அழைக்கிறோம். குந்துங்கள். அங்கு ஒரு தோழர் ஓடி வருகிறார். தோழர்களே, இப்ப பாருங்க, எல்லா ஓடி விடுங்கள். அவர்கள் நம்மை நோக்கிதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது இந்த இதை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள். நோ 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 இங்கிலீஷ், நோ ஆங்கிலம். ஐ நோ ஆங்கிலம், நாட் ஆங்கிலம். இடையூறுக்கு மன்னிக்கவும். அதை தவிர வேற ஏதாவது பேசுங்களேன். தோழர்கள் அனைவருக்கும் சிறிய வேண்டுகோள். இந்த காணொலியை யாராவது கண்டு கழித்துங்க. பின் தொடரவில்லை என்றால் பின் தொடரவும். தொடர்புக்கு அனுப்ப வேண்டிய முகவரி தங்கள் நண்பர்களுக்கு இதை அனுப்பவும். வசமாக ஒருத்தர் மாட்டிக்கொண்டார் நம்மிடம். அவரிடம் நான் மாட்டிக்கொண்டேன். உங்களது பக்கத்தில் ஒரு வருகிறார் என்று என் கண்களுக்கு தெரியப்படுகிறேன். நாம் ஒருவரை கொன்று விட்டோம். சாதனை புரிந்து விட்டோம். ஒன்று குவித்து விட்டோம். நமக்கு கவிதை ஒரு ஒரு என்பது இந்த வார்த்தை. மன்னித்து விடுங்கள், இங்கு என்னை 2 பேர் சுற்றி வளர்த்து விட்டனர். ஓ மை காட், கூறப்படக்கூடாது, தவறான வார்த்தை. என்னை போற்றி விட்டார்கள். போற்றி விட்டார்களா? என்னை கொன்று விட்டனர். போற்றி விட்டார்கள் என்பதுக்கு அர்த்தம் வேறு. நீங்கள் மனதில் நல்லதை நடியுங்கள் நண்பரே. நீ நினைக்கும் மற்ற அல்ல. போற்றி விட்டார்கள் என்றால் ஒரு போரில் வென்றுவிட்ட ஒரு அரசனை போற்றி பாடுவது, அந்த அர்த்தம். தமிழ் புலவனே, நமது யாரை அற்புதமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். அவுட் ஆகிவிட்டார். நல்ல அற்புதமான விளையாட்டு, தொடரட்டும். நண்பர்களே, நாங்கள் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக பேசி இருப்பதாக நினைக்க வேண்டாம். இது நம் தமிழ், நாம் பேச வேண்டும். தமிழ் தமிழ்நாட்டில் இருந்து தூய தமிழ் வரவில்லை என்றால் அவமானம், வெட்கம். பாருங்கள் தோழரே, நாம் போய் அவரை கொண்டு விடுவோம். அவர் பேர் பொன்னிய செல்வர், எனது பெயர் வந்தியத்தேவன். இருவரும் சென்று பாருங்கள். இடதுபுறத்தில் உள்ளனர். இடதுபுறத்தில் நம் நண்பர் ஒருவர் மாற்றிக்கொண்டார். அவர் தப்பி ஓடி வந்து விட்டார். நம்மளை பார்த்து விட்டார். நம்மிடம் வருகிறார்கள், கொஞ்சம் விலகுகள். ஓ மை காட், சாரிங்க.
சாரி என்பது ஆங்கிலம் அல்லவா? சிவா நீங்க என்ன இந்த பக்கம் பாட்டு வலது பக்கம் இருக்கிறார் என்று கூறவில்லையே. நான் பார்க்கவில்லை. என்னை என்னை Double takedown. என் முகத்திற்கு நேராக உள்ளவர்களே நான் பார்த்தேன். நேருக்கு நேர். அதுதான் தமிழனின் ஆட்டம். முகத்திற்கு பின்னாடி குத்தவர்கள் தமிழனே கிடையாது. ஏன்னா அவர் தமிழனே கிடையாது. அதனாலதான் முதுகுல குத்திட்டாப்ல. அன்பு தோழர்களே, நமது பேச்சு இடையில் மகாபாரதம் பிளான் வருகிறது. அன்பு மருமகனே. வார்த்தை தடுமாறுகிறது. தோழரே, பாருங்கள், போர் செய்வோம். ஜெய் மகிழ்மதி. நம் 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 போருக்கு செல்வம் என்று கூறிவிட்டு குந்தி கொண்டு இதுதான் நரித்தந்திரம். அடுத்தவரை அடி வாங்க விட்டு நடுவில் போல் நம்மை அடுத்து விடுவது. அங்க ஒருத்தர் ஓடுகிறார். அடி வாங்குறது நம் தோழர் அல்லவா? ஓ மை காட். வாவ். வாருங்கள் வாருங்கள், அவரை வெற்றி கொன்று விடுவோம். இல்லையில் விழுந்து விடுவார். நாம் இருவர் மட்டும்தான் இருக்கிறோம். வருகிறார்கள், பக்கத்தில் வருகிறார்கள். எனக்கு உதவுங்கள். உதவி உதவி நண்பா, சீக்கிரம். நாம் இருவர், அவர் ஒருவர். அடிகள். வருகிறார். உங்களால் முடியும் தோழரே. வெற்றி வெற்றி முடிந்துவிட்டது தோழரே. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் சமமாக உள்ளது இந்த போட்டி. கடைசியில் நம்புங்கள், நாங்களே வெற்றி பெறுவோம். எங்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லை. நீங்கள் நம்புங்கள். யாராவது இன்னும் பின்தொடரவில்லை என்றால் பின்தொடருங்கள். அனுப்ப வேண்டிய முகவரி கூறுங்கள். கொஞ்சம் யோசிப்போம். நான் வசமாக மாட்டிக்கொண்டேன் நண்பா. என்னை சுற்றி வளர்த்தி விட்டனர். என்ன கூறுகிறீர்கள்? ஆமாம், தாங்கள் ஒருவரை கொன்று விட்டதாக எனக்கு காசோலை சொன்னது. காசோலையா? மன்னித்து விடுங்கள். தூய தமிழ் கொஞ்சம் கேப் விட்டதால தடுமாறுகிறது போச்சு. வருகிறேன். என்ன போட்டி! நான் ஒரு குண்டு கூட என் துப்பாக்கியிலிருந்து வெளியே வரவில்லை. வெளிவரவில்லை. தோட்டா படம் பார்த்திருந்தால் கீழே கமெண்ட் செய்யவும். கீழே போனவும். கீழே போட்டா கைபேசியின் டிஸ்பிளே தமிழ் என்ன அது நொறுங்கி விடும் அல்லவா? அது எல்லாம் தெரிந்திருந்தால் நான் ஆங்கிலத்தில் டீச்சராக சென்று. வருகிறார்கள். இது என்னுடையது. எது உன்னுடையது? இல்லை. இதை நான் கொல்ல வேண்டிய மனிதன். பழிக்கு பழி வாங்கிவிட்டேன். நண்பன் ஒரு தனியாக சுட்டுக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், இங்கே வந்துவிட்டோம். அங்கே பின் பாருங்கள், பின்புறம் பாருங்கள். யாரோ இருக்கிறார்கள். உண்மையாகவே யாரோ இருக்கிறார்கள். போட்டு விட்டீங்களா? ஓ மை காட். முடிந்து விட்டது. வெற்றி நமதே. வெற்றி.
நமது நடனம் எப்படி இருக்கிறது என்று கீழே நடனமா? comment பண்ணி நடனம் என்பதன் பொருள் டான்ஸ். ஓகே காய்ஸ், நாங்க ஏதோ லூஸ் தனமா பேசிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆமா, நான் சொன்னேன் அப்படி இந்த கமெண்ட்ன்ற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்னன்றது சொல்லிட்டு போங்க. ஆமா, எங்களுக்கு தெரியல. பாத்தீங்களா, நம்ம ப்ரோ பிளேயர் சிவா தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காப்ல. சரி காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளவுதான். எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நாங்க ஒரு லூசமா பேசியிருந்தோம், அதுவும் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நாங்க எந்தெந்த வார்த்தை இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணமோ அதுக்கான தூய தமிழ் அர்த்தத்தை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆமா, அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுல இருந்து விடைபெறுவது இருடா கொஞ்சம் யோசிப்போம் யூடியூப் சேனலோட ஓனர் 2 பேர் மாத்திட்டல்ல. உங்களை இருந்து வெளிப்பெறுவது உங்கள் சிவா மற்றும் ஹரி. டாடா. டா 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 டா.